சைக்கிள் மிதிச்சிட்டு இருந்த இடியாப்பக்காரி சைக்கிளை எப்படி பறக்குறா பாத்தியா? அத விடுங்க அண்ணி, உங்க தம்பி வாங்கி கொடுத்த வண்டி இப்ப எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்களா? இது ஒண்ணு போதாதா அவன் இவள காரி துப்புறதுக்கு? காரி துப்புறதா? அடிச்சு கழுத்தை புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளிடுவாரு அண்ணி. அதுக்கு தானே இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம். நல்ல வேலை, சரியான விஷயம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சதா. சரியான சீன் இருக்கு அண்ணி நாளைக்கு. அவளை பத்தி குறை சொன்ன உடனே அவ என்னமோ பெரிய உத்தமி மாதிரி பேசி ஆமா. நம்மள கடிச்சு கொதருவான்ல. என்ன அண்ணி, அவ மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாருல, அப்புறம் அவமானம் தாங்க முடியாம தூக்கு மாட்டிட்டு செத்துற போறாரு அண்ணி. இச்சி வாய மூடு. ஏன் தம்பி எதுக்கு சாவ போறான்? அவன் வெண்ணிலாவோட வாழ பிறந்த வண்டி. என்ன நீ சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நாம இவங்களை பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எப்படி எல்லாமோ ஸ்கெட்ச் போட்டு பார்த்தோம். கடைசியில நம்ம ஒண்ணுமே பண்ணாம அவெல்லாம் நமக்கு ஒரு சீனை ரெடி பண்ணி கொடுத்துட்டால. என்ன அண்ணி, சிசிடிவி கேமரா மாதிரி நாம தான் எந்நேரமும் இவள கண்காணிச்சுட்டு இருக்கோம்ல, அதனாலதான் இது நம்ம கண்ணுல சிக்குச்சு அண்ணி. அதுவும் சரிதான். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிளான் சொதப்புறப்பெல்லாம் பாட்டியும் வெண்ணிலாவும் நம்மள எவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க. ஏன் பிக் மம்மி, அது தாலி சரடுன்னா தாலி மட்டும் தானே கோர்ப்பாங்க, அது என்னது என்னென்னமோ கோர்க்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. வாழ்க்கை வாழை அடி வாழையா தழைக்கணுங்கிறதுக்காக, என்னைக்குமே அது இனிக்கணும் இல்லையா, அதுக்காகவும். அப்பா, ஒரு தாலிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சே பிக் மம்மி. அது ஒண்ணும் தப்பு இல்ல மாப்ள, தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறதா நல்லது. நிஜமா இப்படி ஒரு விளக்கத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. எனக்கே இப்பதான் இதோட அர்த்தமே புரியுது.